அங்கே இருக்கு சத்யா. என்ன ஸ்பெஷல் என்ன அமுத்திட்டு இருக்கிறேன்? பரோட்டா குருமா, பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலாவா? அப்படின்னா அப்படின்னா பன்னீர் போட்டு குருமா மாதிரி வைப்பாங்க. பட்டர்லாம் போட்டு வெண்ணெய் எல்லாம் போட்டு வைப்பாங்க. நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி வாங்க. நம்மளும் புதுசாக எத்தனை நாளைக்கு தாங்க சோறு குழம்பு ரசமே இருக்குது. கொஞ்சம் அப்டேட் ஆகும் அப்படின்னா. முட்டை பரோட்டா கிடைக்குமா? முட்டை பரோட்டா அதில் முதல் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்க. அப்புறம் அதை பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. வீடியோலாம் போடுறதே இல்லை. ஏன் இப்படி மாறிட்டீங்க? சப்ஸ்கிரைபர்லாம் குறைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக எல்லாம் பண்ணுவோங்க. சரி பண்ணிடுவோம். சொன்னால் மட்டும் போதாது, செய்யணும். எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும் சத்யா. நேரம் காலம் இல்லை, முயற்சி பண்ணால் தாங்க வரும். சும்மா வருமானே சொல்லுங்க. சரிண்ணா, சரி தப்பு தான் பண்ணாமல் இருந்ததுக்கு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம். முன்னேறுவோம் முன்னேறுவோம். வரணும் வரணும். சரி சரி. பரோட்டா பண்றதுல பெரிய விஷயம் தானே. அடிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பரோட்டாவே வேண்டாது, கம்மன் சப்பாத்தி செஞ்சுட்டு போயிடல ஈஸியாக. கடையில் சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றது நல்லது இல்லை. கடையிலையும் பரோட்டா யார் சாப்பிட சொன்னா? மைதாலாம் இப்போ ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லைங்க, டெய்லி சாப்பிட்றது தப்பு. இப்போ மைதா போட்டால் பண்ணுது. மைதா தான், மைதா பரோட்டா. கோதுமை பரோட்டாவது பண்ணலாம்ல. கோதுமை பரோட்டா இதெல்லாம் வராதுங்க. ஒரு நாள் சாப்பிடலாம், அளவுக்கு மீறினா தான் அமிர்தமும் நஞ்சு. ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது, டெய்லி சாப்பிடக்கூடாது, அதான் தப்பு. சரி சரி. என்னங்க சிரிப்பு வருது, தத்துவமெல்லாம் சொல்கிறீங்களே. தத்துவமெல்லாம் சொல்லலைங்க, உண்மை தானே. எதுவுமே அளவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அளவுக்கு மீறினா பிரச்சனை தானே. ஆசை மட்டும் அளவாக இருக்க மாட்டேங்க. இன்னும் இருக்கலாம் இன்னும் இருக்கலாம் இன்னும் இருக்கலாங்குது. சம்பாதிக்கணுங்க, எப்போ போகணும்னு தெரியாது, போகிற வரைக்கும் சம்பாதிக்கணும். மனுஷன் இப்போ மதிக்காம வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. இப்போதான் யாரும் மனசு பார்க்குறாங்க, கையில் இருக்கா, கழுத்தில் இருக்கா, காதில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால தான் ஏறி ரேட் வேறு ஏறிட்டே போகுது. ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, நல்ல மனசோட வந்திருக்காங்க, பார்க்குறாங்க. எவ்வளோ போட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க. சரி, பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் சம்பாதிப்போங்க. சரி சம்பாதிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு போவோம். அப்புறம் அவங்க வளர்ந்து என்னமோ பண்ணட்டும். நம்மளாம் கஷ்டப்படுற மாதிரி அவங்க ஓரளவுக்கு கஷ்டப்பட முடியும். தப்பு இல்லை. தப்பு இல்லை.